சென்னையிலேருந்து இங்கே தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறம் அங்கே நம்ம ஷாப்பிங் பண்ணுற பிளேசஸ் எல்லாமே நிறைய நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒன்று ஒன்றா தஞ்சாவூரில் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்பேர் போய் விசிட் பண்ணோம். அடுத்து இங்கே ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார். காய்கறிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறத விட இங்கே கம்மியாக இருக்குது. நான் சென்னையில் இருக்கிறப்ப கூட எனக்கு இந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக காய்கறிலாம் வாங்கினது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் வாங்குறதுக்காக கூட நான் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பூண்டெல்லாம் வெளியில் மார்க்கெட்டில் 400 450 ரூபான்னு இருந்ததுன்னா அங்கே 350 ரூபா தான் 1 கேஜி. தக்காளிலாம் வெளியில் 30 ரூபான்னு வித்துட்டு இருக்கப்போ அங்கே 26 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி எல்லாமே ரேட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இப்போ விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிராசரிஸ்லாம் வந்து லாஸ்ட் மந்த் வாங்கினதே இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் ஸ்டாக்லாம் ஃபுல்லாக காலியாகட்டும். அதுக்கப்புறமா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து லிஸ்ட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய இது பார்த்தேன். நான் ஸ்பேரில் வந்து பாஸ்மதி அரிசி 109 ரூபான்ட்டு வாங்கினேன் 1 கேஜி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 96 தான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேரில் ஒரு சிலது கம்மியாக இருக்குது. இப்போ முந்திரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடையில் பக்கத்துலலாம் 450 ரூபா, ரிலையன்ஸில் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அங்கே ஸ்பேரில் 425 ரூபா தான். ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப அங்கே தான் 1/2 கிலோ 425 ரூபான்றனால அங்கே வாங்கிக்கலாம். இனிமேல் லிஸ்ட்டு போகிறப்ப எங்கே எந்த பொருள் கம்மியாக கிடைக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணணும் போல இருக்குது. கிளாஸ் பாட்டில் சென்டர் ரொம்ப குட்டியாக இருக்க கண்டெய்னர்ஸ் இருக்கும். அதில் வந்து இப்போ பச்சை மிளகாலாம் போட்டால் 2 பாட்டிலில் போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வாங்கிட்டு வர குவான்டிட்டி பற்ற மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பெரிய பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இது எடுத்திருந்தேன். ஹார்ட் ஆனடைஸ் பற்றி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் யூஸ் பண்ணது கிடையாது. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஷாப்பிங். ஹோம் ஓன் பிராண்டில் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு சின்ன கடாய் தான். நான் வந்து இந்த இப்போ நம்ம மீன், இறால் அது மாதிரி ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொரிப்போம்ல, அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுக்கு வடையெல்லாம் சுடுறதுக்காக தேவைப்படும்ட்டு நான் வந்து இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வடை வந்து சுட்ட ஒரு நாள் ஒரு 3 வடை வந்து ஒரே டைமில் நம்மளால் போட முடியுது. அந்தளவுக்கு நல்லா டீப்பாக கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது. இதை விட சின்ன சைஸும் அங்கே அவைலபிளாக இருந்தது. அதுக்கு லாஸ்ட் டைம் வந்து நம்ம விண்டோ கர்டன் வந்து 2 எடுத்துகிட்டு வந்தோம் 399 சொல்லிட்டு. நான் வந்து அப்போ நெட்டடில் இருக்கிற மாதிரி 199க்கு பார்த்தேன். இருந்தாலும் அது எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குமோன்ற டவுட்டில் நான் எடுக்காமல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஒரு விண்டோ கர்டன் வந்து நம்மளோட அந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் வர விண்டோவில் வந்து உள் சைட்லேருந்து க்ளோஸ் பண்ணி போடலான்னு தோணுச்சு. ஏன்னா நைட் நேரத்தில் நம்ம உள்ள லைட்டு போட்டு வச்சிருந்தோம்னா வெளியிலேருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கவர் பண்ணலான்ட்டு அந்த நெட்டட் கர்டனே போதும்னு சொல்லிட்டு நான் அது வந்து 249 சொல்லிட்டு டோர் கர்டன் வந்து எடுத்திருந்தேன். அதுவும் அது குவாலிட்டி நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பிரித்து பார்த்தது ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு. நம்ம லாஸ்ட் டைம் அந்த 199 கர்டன்ஸே வாங்கியிருக்கலாம் விண்டோவுக்கு. அந்தளவுக்கே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பேப்பர் பேக்குள்ளே வந்து ஃபுல்லாக காய்கறிகள் மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா பழங்களும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆப்பிள், மாதுளம்பழம், திராட்சை, ஆரஞ்சு இதெல்லாமே அங்கே கம்மியாக தான் இருந்தது. நான் எப்பவுமே பக்கத்தில் இருக்க கடையில் வாங்குவேன்ல, அங்கே இருக்க ஃப்ரூட் ஸ்டாலை விட அங்கே ரேட்டு வந்து இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து அவங்க மிஷினில் எடை போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுக்கு எத்தனை தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். 1 வேணும் அப்படின்னா கூட 1 மட்டும் எடுத்து கூட நம்ம பில் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வாரம் வந்து அவளுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். 4 பீஸ் 100 ரூபான்னு நான் வெளியில் வாங்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு பீஸ் வந்து 12 ரூபா. எத்தனை பீஸ் நம்மளுக்கு வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் வந்து இந்த டைம் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து டிஸ்ட்ராயிங் பேஸ்கெட். இது வந்து நம்மக்கிட்ட ஒரு சின்ன சைஸ் வந்து இருக்குது. சென்னையில் இருந்தப்போ நம்ம கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன் இருக்க மாதிரி வீட்டில் தான் இருந்தோம். அதனால் குட்டி பேஸ்கெட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து அதை கவுண்டர் டாப்பில் வச்சு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுக்க முடியும். இல்லைனா எடுத்து நம்ம கீழே இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே ஒரு குட்டி பேஸ்கெட் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒன்று வாங்கினேன். 2 இதுவும் வச்சுக்கிட்டு இருந்தேன். பிளாஸ்டிக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா பெருசாக ஒன்று வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு நேரமே வரலன்ற மாதிரி தான் இருந்திருக்கும் போல இருக்கு. நானும் டிமார்ட்டில் பார்த்தேன் 500 ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 500 சில்லரை தான் வந்து போட்டிருந்தது. அப்போ வந்து நான் வாங்காமல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போ போகிறப்ப பார்த்தாலுமே ஸ்டாக் இருக்காது. சரி அதுக்கப்புறம் அது வரதே இல்லை போல பேஸ்கெட்டே இப்போ கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கேயாவது ஸ்டோரில் வாங்கலான்னு பார்த்தா பாத்திர கடையிலலாம் 1000 ரூபாய்க்கு மேலே போட்டிருந்தாங்க. ஆன்லைனில் நம்ம அந்த குட்டி பேஸ்கெட்டே 1000 ரூபாய்க்கு மேலே தான் கொடுத்து தான் அப்போயே வாங்கியிருந்தோம். எதுவுமே வாங்கி ஒரு 7-8 வருஷம் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து சரி பெரிய பேஸ்கெட்டாக நம்ம மாற்றலான்னு பார்த்தப்போ அதெல்லாம் 1400 1600 போட்டிருந்துச்சு. அப்படியே அது தள்ளி போயிட்டே இருந்தது. இங்கே தான் வாங்கணும்னு இருந்திருக்கும் போல இருக்கு. 675 ரூபாய்க்கு வந்து கிடச்சிது. 1349 போட்டு 50% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே பை 1 get 1 இல்லைனா நம்ம 50% வந்து பில் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் அந்த கூட வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்பூன் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுது. இதை விட சின்ன ஸ்பூனுன்னு நான் போட்டு பார்த்தேன். அதுவுமே கரெக்டாக நின்றுடுச்சு, கீழே விழலை. ஆனால் போர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியாவது நிற்க வைக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் விழுந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா டெய்லி பாப்பா ஸ்கூலுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போவாங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன், போகலை. பெரிய பெரிய கரண்டிலாம் கூட வந்து போட்டு பார்த்தேன். எல்லாமே சூப்பராக நம்மளுக்கு அதில் செட் ஆகிடுச்சு. நான் மெயினாக வந்து எனக்கு எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்னா கத்தி வந்து போடுறதுக்கு தான். இப்போ வந்து நம்ம டெய்லியும் இப்போ சமைக்கிறப்ப ஏதாவது ஒரு காய்கறி கட் பண்ணுறோம், அவ்வளோதான் கட் பண்ணி முடிச்சாச்சு தேவைப்படாதுன்னு நினச்சா டக்குன்னு நான் உடனே வாஷ் பண்ணி உள்ளே வந்து போட்டுருவேன் பேஸ்கெட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா திருப்பி ஏதாவது கட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்போ உள்ள எல்லா பாத்திரத்தையும் நவுத்திட்டு தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது தேடுற வேலையே இல்லை, நம்ம இங்கே தான் இருக்கோம், டக்குன்னு எடுத்துக்கலாம். பெரிய பெரிய கரண்டிலாம் கூட எனக்கு இதில் போடணும்னு அவசியம் இல்லை, உள்ளே போட்டுருவேன். இந்த மாதிரி ஸ்பூனு கத்தி அதை மட்டும் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
பிளாஸ்டிக்கில் நம்ம வச்சிருந்த பேஸ்கெட்டில் அடியில் கேப்பே இருக்காது, கொஞ்சோண்டு தான் எத்தனோண்டு இருக்கும், தண்ணி அதில் சரியாக வடியாது, அதனால் சீக்கிரமாக காயாது. எல்லாத்தையும் நம்ம இருக்கமாக பாத்திரத்தெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருப்போமா, இந்த மழை நேரத்தில் எதுவுமே காயவே மாட்டேங்குதுன்ட்டு துணி விரித்து ஃப்ளோரில் தான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு காய வச்சுட்டு இருந்தேன் லாஸ்ட் வீக்கில். அதனாலே வந்து நான் போயிட்டு மெயினாக அந்த பேஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி ஆர்கனைசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 99க்கு ஒரு சின்ன இது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ அதிலே கொஞ்சம் பெரிய சைஸும் 199 போட்டிருந்தாங்க, அதுவும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்துலேயுமே வந்து பாப்பாவோட ஆக்சசரிஸ் தான். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக குடி இப்போ ரப்பர் பேண்ட்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுருப்பேன், கிளிப்பெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுருப்பேன், எல்லாத்தையும் ஒரே இதில் அப்படியே மிங்கிள் பண்ணி தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் அப்படி செப்பரேட் பண்ணி இருந்ததுன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எப்போல்லாம் அந்த பார்ட்டிஷன் இருக்கிற ஆர்கனைசர் கண்ணில் படுதோ நான் உடனே அப்போ வாங்கிட்டு வந்துடுறது. இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருக்க ஆர்கனைசர்ஸும் இந்த மாதிரி பார்ட்டிஷனோட இருக்கிறது தான் வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கிளிப்பாக வந்து இருக்கிறதெல்லாம் செப்பரேட்டாக குட்டி கிளிப் தானே, அதனால் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் செயின், நெக்லஸ் அதெல்லாம் இதில் இருக்குது. பிளாக் கலரில் குஷி கிளிப்னு சொல்லிட்டு நமக்கு குத்துவோம், அதெல்லாம் சைஸ் வரையாக வந்து பிரித்து போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து கிளம்புற நேரத்தில் தேடாமல் எந்த சைஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். அது இதில் வந்து நம்ம செயின்லாம் பார்த்தோம்னா அதோட மேட்சிங்காக வரக்கூடிய ஸ்டெட் அதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி பிரித்து போட்டு வச்சுருக்கேன். அந்த செயின் எப்போ எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான மேட்சிங் ஸ்டெட் வேணும்னா இதில் வந்து தேடி எடுத்துக்கலாம். எங்கேயும் போய் நம்ம அதிலேயே மிங்கிள் ஆகி ஒன்றோட ஒன்று சிக்காகாமல் அப்படியே இருக்கும். போட்டெல்லாம் கூட அதோட சைஸ் வரையாக வந்து பிரித்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து கர்டன் ராட்லாம் போடணும், அதுக்கப்புறம் தான் கர்டன்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்த மாதிரி தான் 2 வருஷமாக இருந்தேன். இப்போ வந்து எப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கிறது, எப்போ நம்ம ராடு மாட்டுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஏன்னா இது வந்து எனக்கு மெயினாக வந்து வீக் டேஸ்லாம் பரவாயில்ல, ஜன்னலாம் திறந்து வச்சுருப்பேன், காத்தோட்டமாக இருக்கட்டும் வெளிச்சமாக இருக்கட்டும் சொல்லிட்டு நல்லா விசிபிளாக வச்சுருப்பேன். ஆனால் வீக்கெண்ட் ஆகிடுச்சுன்னா நானும் பாப்பாவும் சேர்ந்து படம் பார்ப்போம். ஹஸ்பண்ட் வந்து வீக்கெண்டில் இங்கே வந்துட்டாங்க, அவங்களும் இருந்தாங்க அப்படின்னா கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து படம் பார்க்குறதெல்லாம் மிஸ் ஆகிடும். ஆனால் இதுவே சாட்டர்டே சண்டே லீவு அவங்களும் இல்லை, நாங்கள் 2 பேரும் தனியில் இருக்கோம் அப்படின்னா ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். மெயின் டோர் பக்கத்தில் இருக்க விண்டோலையுமே வந்து டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி இருட்டாக ஆக்கிட்டு ஸ்நாக்லாம் முன்னாடி ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே அப்படியே படம் பார்க்குறது எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து அந்த செட்டப். ஸோ அதை வந்து எவ்ரி வீக் அந்த பெட்ஷீட் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் சரி காட்டன் வாங்கி மாட்டி விட்டுறலாம் இப்போதைக்குன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டாச்சு. இப்போ 2-3 டேஸாக கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டு இருக்கா. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலை வந்து நம்ம அடைச்சே வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால் திறந்து வச்சுட்டு கர்ட்டனை வந்து நல்லா இழுத்து விட்டுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கதப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஏதாவது தேவையான பொருட்கள் வீட்டுக்கு காய்கறிகள் மளிகை ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னா மழை இல்லாத டைமில் இப்போயே வந்து கொஞ்சம் ஸ்டாக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸுமே வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இதை ஸ்வீட் கார்னு, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கேன், பக்கோடா அது மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்துக்கலான்னு. அப்புறம் கொஞ்சம் பிஸ்கட்ஸு, எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை டைம்லலாம் டீ போட்டுட்டு அதில் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்றது பிடிக்கும். அதுக்கு கொஞ்சம் அது மாதிரி 1-2 அதுவுமே வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணிக்குவேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரீஅரேஞ்செலாம் பண்ணணும். புதுசாக வாங்கிட்டு வந்த கண்டெய்னர்ஸில் தான் பச்சை மிளகாய் இஞ்சி அதெல்லாம் போட்டு வைக்கணும். இப்போதைக்கு இருக்கிறதுல அப்படியே எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். கவர்லேயே வந்து போட்டு வச்சுருக்கேன் இஞ்சியெல்லாம். கொத்தமல்லி புதினாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ்லாம் பத்தாது. எப்போவும் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தோம்னா அதுக்கு தான் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் இருக்குது. அதில் வந்து நம்ம செட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் எதில் எது செட் ஆகுது, இதுதான் ரீஅரேஞ்ச் பண்ணணும். கண்டினியூவாக வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் எப்போனாலும் போகலாம். அதனால் அதுக்கு தேவையான விஷயங்களும் இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னா விளக்குக்கு ஏதாவது மெழுகுவர்த்தி அதெல்லாம் வாங்கி வைக்கணும்னா வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட் வந்து ரீசெண்டாக வாங்கினேன் அமேசான் வந்து. இது வந்து 7 hours வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டிருக்காங்க, 3 hours வந்து பேக்கப் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்து நம்ம வேறு லைட்டு எப்போவும் வீட்டில் லைட்டு போடுவோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம இந்த லைட்டை போட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆகிக்கும். கரண்ட் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சை போடணும் கூட அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக எரியும். ஆனால் இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எரியலைன்னா நீங்கள் ஒன்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கன்னு. அது மாதிரி தான் எங்களுக்கும் எரியலை. நான் வந்து மெயின் பவரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன், எரியலை. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன், அப்போ தான் வந்து ஆன் ஆனது. யூஸ் பண்ணாத டைமில் வந்து நம்ம கரண்ட் இல்லைனா இது தேவையில்லை அப்படின்னா கூட நம்ம வெளியிலலாம் போகிறோன்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த ஒரு லைட்டே வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். கிச்சனில் ஒன்று, வெளியில் என்ட்ரன்ஸில் ஒன்றுமே நான் வந்து வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஆன்லைனில் தான் வாங்கணும்னு இல்லை, பக்கத்தில் எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையுமே கூட இந்த லைட்டு கிடைக்கும். ரீசார்ஜபிள் எல்இடி லைட்டுன்னு சொல்லி கேளுங்க, கிடைக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.